மொத்தம் ஒரு 15 வருஷம் ஆரம்பிச்சு பிசினஸ் ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது இந்த கூழ் மோர் அதை ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடு போட ஆரம்பிச்சோம், டிஃபன் போட ஆரம்பிச்சோம். அப்புறம் சன்னா மசாலா, பானிபூரி அதை போட ஆரம்பிச்சோம். 25 ரூபான்றது ரொம்ப கம்மியான விலைதானே, உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது? நான் எல்லாமே மசாலா கையில அரைக்கிறேன், எதுவும் வெளியே வாங்குறது இல்ல, அவ்வளவுக்கு கட்டுப்படி ஆகும். மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் பக்கம் வந்திருக்கோம். ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சு, அதனால ஒரு தரமான ஸ்ட்ரீட் ஃபுட்டை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன் தரமான ஃபுட் அப்படின்னு சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு 25 ருபீஸ்க்கு வெரைட்டி ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 25 ருபீஸ்க்கு கொடுக்குற வெரைட்டி ரைஸும் தரமா கொடுத்துட்டு இருக்காங்க. புளி சாதம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி ஒரு குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்காங்க ஃபுட்டு. அதே மாதிரி உங்களுக்கு 6:30ல இருந்து இந்த ஷாப் ஓபன் ஆயிடுமா. 6:30க்குலாம் நீங்க வந்தீங்கன்னா பழைய கஞ்சி, மோர், கூழ் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு சைடிஷா வந்து பருப்பு தொகையல், இந்த மாதிரி பியோர் வெஜ் அப்படின்றதுனால நீங்க பார்த்து ஒரு விஷயமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 19 இயர்ஸ்க்கு மேல இந்த ஷாப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து ஹோட்டல்ஸ்ல வந்து பழைய கஞ்சி இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் சைவ உணவகம். கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா, உங்களுக்கு நாட்டுமுத்து குமரப்பன் தெரு மந்தவெளியில லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து ஆவின் பால் பூத்துக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். இன்னொரு லேண்ட்மார்க் வந்து ஸ்ரீ அதிர்ஷ்ட விநாயகர் ஆலயமுக்கும் ஆப்போசிட்ல இருக்கும். இருந்தாலுமே உங்களுக்கு லைவ் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு அதை புடிச்சு வந்துருங்க. ஸோ இன்னைக்கு வந்து என்னெல்லாம் வெரைட்டி ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு, எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பாத்துடலாம் வாங்க. வணக்கம்ண்ணா, உங்க பேரு? ராஜு. ராஜு, எவ்வளவு நாளா இந்த ஷாப் வச்சிருக்கீங்க? நான் இங்க இந்த பில்டிங் வந்து 3 வருஷம் ஆகுது. நான் வந்து ஒரு 17 வருஷமா அந்த சின்ன கடை இருக்கு இல்லைங்களா, அந்த கடையில வச்சிருந்தேன். அந்த பில்டிங் சேல் ஆனோடனே இந்த கடை வந்து காலி ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்கு. மொத்தம் ஒரு 15 வருஷம் ஆரம்பிச்சு பிசினஸ் ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது இந்த கூழ் மோர் அதை ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடு போட ஆரம்பிச்சோம், டிஃபன் போட ஆரம்பிச்சோம். அப்புறம் சன்னா மசாலா, பானிபூரி அதை போட ஆரம்பிச்சோம். இப்போ ஒரு 3 வருஷமா சாப்பாடு இந்த கூழ் மோர், பழைய சாதம் அதெல்லாம் பண்ணுவோம். எப்படின்னா பழைய சோறு, கூழ், பழைய சாதம் வந்து இந்த பழைய நைட்டு வெடிச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சோம்னா காலைல புளிச்ச மாதிரி இருக்கும். அதில் கர்ட் மிக்ஸ் பண்ணி மிக்ஸில் லைட்டாக போட்டு அடிச்சு அது குடிக்கிற மாதிரி தான், அது சாப்பிட்ற மாதிரி இல்லை. அதுக்கு வந்து தொகையில் மோர் மிளகா, மாங்காய், ஊறுக்காய், இந்த கொத்தரக்காய் வத்தல் அதெல்லாம் கொடுப்போம் சைட் டிஷ்க்கு. பார்சல் வந்து அதுக்கு கவரில் போட்டு தனித்தனியாக பார்சல் கொடுப்போம். எப்படி இந்த கூழு, பழைய சோறு இதெல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சு? மேடம், ஆக்சுவலாக நான் வந்து இந்த பிஸ்னஸ் எனக்கு இல்லை. நான் வந்து திருநெல்வேலியில் வந்து ஜவுளி கடை வச்சிருந்தேன், செல்வகுமார் டெக்ஸ்டைல். அப்புறம் வந்து ஃபுட்வேர், செருப்பு கடை வச்சு பானு ஃபுட்வேர் 2 கடை வச்சிருந்தேன். அது ஹைவேஸ் வரல லாஸ் ஆகி அது போயிடுச்சுனால இது எங்கள் மாமியார் இருக்குது மயிலாப்பூர், எனக்கு இது இல்லை. இங்கே வந்து இது வாட்டர் கேன் ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் பண்ணி இந்த இது சாப்பாடு போட ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் செல்ல மசாலா போட ஆரம்பித்தேன். அப்புறம் சாப்பாடு ஐடியா வந்தது. அதுக்கப்புறம் இடையில வந்து இந்த கூழ் மோர், பழைய சாதம் ஒரு ஐடியா வந்தது, அதான் ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜவுளி கடை தான் வச்சிருந்தேன். லாஸ்ட் ஐடியா வந்துட்டு செட்டில் ஆகிட்டேன். அதை தவிர மதியானத்தில் வந்து என்னென்ன வெரைட்டி ரைஸ்? மதியானத்தில் ஒரு 10:30 வந்துடும். காரணம் அந்த ஸ்கூல் கட்டிங் போகிறது, ஆஃபீஸ் கட்டிங் போகிறது 10:30 வந்துடும். டிஃபன் முடியும் போதே சாப்பிட வந்துடும். வெரைட்டி ரைஸ் ஒரு 7 வெரைட்டி போடுவோம். ஸ்பெஷல் ஒரு நாளைக்கு 1 போடுவோம். இன்னைக்கு புதினா போட்டிருக்காங்க, ஒரு நாளைக்கு மிளகு சாதம், கீரை சாதம், புதினா சாதம், அந்த மாதிரி மாற்றி போடுவோம். நாளைக்கு 7 வெரைட்டி இல்லாத ஒரு வெரைட்டி எக்ஸ்ட்ரா போடுவோம். என்ன விலைக்கு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா? இல்லை 25 ருபீஸ் சாப்பிட. பார்சலாக ஒரு 30 ரூபா கொடுப்போம். ஏன்னா கொஞ்சம் தனித்தனியாக அந்த தொகையில் இதெல்லாம் தனித்தனியாக கவரில் போடுறதுனா 5 ரூபா எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். நல்ல குவான்டிட்டியாக நிறைய குவான்டிட்டி கொடுக்கணுனாக்கா 50 ரூபாய்க்கு பெரிய பாக்ஸை போட்டு. அவங்க சாப்பிட்ற இது பொறுத்து இருக்கு. ஒருத்தருக்கு கெப்பாசிட்டி கம்மியாக சாப்பிடுவாங்க, ஒருத்தர் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. அது தகுந்த மாதிரி ரேஞ்ச் 25 ஆரம்பிச்சு 40 வரைக்கும் வச்சு. ஆனா வந்து 25 ரூபான்றது ரொம்ப கம்மியான விலைதானே, உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது? இல்ல, அது வந்து நான் எல்லாமே மசாலா கையில அரைக்கிறேன், எதுவும் வெளியே வாங்குறது இல்ல, அவ்வளவுக்கு கட்டுப்படி ஆகும். ஜனங்க அது கம்மியான இது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி சாப்பிட்றது, கொஞ்சம் வசதி இல்லாமல் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு 25 போது கொஞ்சம் இதுவா இருக்கும். ஒரு 40 ஜாஸ்தி மாதிரி தெரியுங்களா, அதனால ஆரம்பத்துல இருந்து இதே விலைக்கு தான் கொடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல, ஆரம்பத்துல இன்னும் கம்மியா விற்றோம். 20 ரூபாய்க்கு கொடுப்பேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் இப்போ கட்டுப்படி ஆகல, 5 ரூபாய் ஏற்றிருக்காரு. நான் பார்க்கும்போது குவாலிட்டியோட ஃபுட்டுமே நல்லா இருக்கு. அந்த புளி சாதம், தயிர் சாதம் இது எல்லாமே பார்க்கும் போதே நீங்க அதுல போட வேண்டிய விஷயம் மெயின் அந்த பேர் தான் முக்கியம். லாபம் வர்றதுன்றது அப்புறம் கதை, பேரு முக்கியம். அதனால தயிர் சாதம் கூட தயிர் ஆட் பண்ண மாட்டோம். இந்த வெண்ணெய், இந்த திக்கு பால் அதெல்லாம் போட்டு குழச்சி வச்சிருவோம். அது டைம் ஆகும், தயிரா மாறிடும். தாளிக்கும் போது கொஞ்சம் தயிர் ஊற்றினா போதும்.
எனக்கு தயிர் சாதம் என்கிட்ட ஃபேமஸ். தயிர் சாதம் புளி சாதம் நம்ம கிட்ட ஃபேமஸ். புளி சாதம் எல்லாம் நல்லெண்ணெயில தான் பண்ணிருக்கோம். ஆமா, நல்லெண்ணெய் தான். ஸ்மெல் வரும்போதே நல்லெண்ணெய் தான். ஏன்னா புளி சாதம் நல்லெண்ணெய் போட்டாதான் ஸ்மெல் நல்லா இருக்கும். இந்த மசாலா தூரம் இல்லைங்க மேல சாப்பாட்டுல, அதனால தூக்கி கொடுக்கும். புளி சாதம் மட்டும் நீங்க நல்லெண்ணெய் தாளிச்சாதான் ஸ்மெல் தூக்கி கொடுக்கும், நல்லா இருக்கும். அது ஒரு 4 மணி நேரம் தாளும், அது கெட்டு போகாம இருக்கும். அதனால நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து களி ஆரம்பிக்கிறோம். களிக்கு வந்து வத்த குழம்பு இந்த இதெல்லாம் போட்டு பட்டாணி அதெல்லாம் போட்டு வத்த குழம்பு ரெடி பண்ணுவோம். அது நெக்ஸ்ட் மந்த் வெயில் ஒன்றும் சரியா வரலனால அடுத்த மாசம் ஆரம்பிக்கும் களி. ஓகேண்ணா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. பிரிஞ்சி, தக்காளி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ், நம்ம ஐட்டம் இது புளி சோறு. அதுக்கப்புறம் ரைத்தா வந்து பிரிஞ்சிக்கு கொடுத்துருக்காங்க. உருளைக்கிழங்கு கிரேவியும் இதுதான் மெயினான விஷயம். தோரம்பருப்பு துவையல் கொடுத்துருக்காங்கப்பா. 7வது வகை ரைஸ், புதினா ரைஸ் வந்து எடுத்துட்டு வருவாங்களாம். அதை நம்ம ஸ்பெஷலா தனியா வாங்கி சாப்பிடலாம். தக்காளி சோறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுதான் தாறுமாறா இருக்கு, பாக்குறதுக்கே காரசாரமா இருக்குங்க. சொன்ன மாதிரியே கிரேவி பண்ணி கலரி இருக்காங்க. காரமா இருக்கு. தக்காளியோட ஃபிளேவர் தூக்கலா போட்டு அந்த தக்காளி தொக்கு மாதிரி பண்ணி செம்மையா பண்ணிருக்காங்கப்பா. லைட்டா அந்த சோம்பு எல்லாம் தாளிச்சிருக்காங்க. அந்த சோம்போட ஃபிளேவரும் வருது. யூஸ்வலா வீட்ல செய்யற மாதிரி இல்ல, நல்லா இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு பாருங்க, அதுவுமே காரமா இருக்கு. இந்த தக்காளி சோறுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு வீட்டுல பண்ற மாதிரியே தான் பண்ணிருக்காங்க. உருளைக்கிழங்கே தெரியல, நல்லா மசியல் மாதிரி பண்ணி அதே வந்து வெங்காயம் தக்காளி போட்டு காரமா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. கம்மியான பிரைஸ்ல கொடுக்குற இடத்துல நீங்க டேஸ்ட் எதிர்பார்க்க முடியாது. இந்த விஷயமே டேஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆரம்பமே அமக்கலமா இருக்கு. இந்த சாம்பார் சாதம் தான் உங்களுக்கு 10:30ல இருந்து கிடைக்குமா. சாம்பார் சாதம் பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் சாதம் உள்ள போறதே தெரியல, தலன்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து டேஸ்ட் நல்லா கொடுத்துருக்காங்க மக்களே. நான் எதை சாப்பிட்டாலுமே ஒரு ஃபிளேவர் வருது. அந்த சாம்பார் சாதம் அப்படின்னாலே அந்த சாம்பார் பொடி எல்லாம் தூக்கலா போட்டு கையில அடிக்கிற மசாலான்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த தனியாவோட ஃபிளேவர் எல்லாம் நல்லாவே தெரியுது. லெமன் சாதம் வந்து ரொம்ப மைல்டான கலர். ஏகப்பட்ட மஞ்சத்தூள் எல்லாம் போடாம அளவா போட்டிருக்காங்க. எனக்கு அந்த பருப்பு தொழில் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லெமன் சாதத்தோட சாப்பிடும்போது செம்மையா இருக்கு. தோரம்பருப்பு வந்து வறுத்து தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சிருக்காங்க. லெமன் சாதத்துல வந்து பச்சை மிளகாவும் கீதா போட்டிருக்காங்க. அதே மாதிரி வர மிளகாவும் போட்டிருக்காங்க. நான் வந்து சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹைப் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, நல்லா இருக்கு. நான் எதிர்பார்த்துட்டு வரல இந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துலன்ட்டு. பிரிஞ்சி பக்கத்துலயே ரைத்தா வச்சுட்டாங்க. நமக்கு வாட்டமா இருக்கு பக்கத்துலயே. அது கூட அடையே வச்சு பிரிஞ்சியை சாப்பிடும். பிரிஞ்சி எல்லாம் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் தான் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. 10 ரூபா பிரிஞ்சி கடையெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் மீல் மேக்கரை போட்டு ஏமாத்திடுவாங்க. ஆனா இவரு கேரட்டு, உருளைக்கிழங்கு, வேற என்னடா இது குடமிளகா வேற போட்டிருக்காங்கப்பா. குடமிளகா அது பாருங்க, எல்லாமே போட்டிருக்காரு. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆக்சுவலி அந்த பாஸ்மதி ரைஸ்ல பிரிஞ்சி சாப்பிட்டாதான் அந்த பிரிஞ்சி சாப்பிட்டதுக்கான ஃபீலே இருக்கும். புளி சாதம் தான், அதுக்காகவே கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கும் நல்லா இருக்கும், இதுக்கும் நல்லா இருக்கும். இப்படி பண்றாங்க இவங்க. புளி சாதமும் நல்லா இருக்கு. புளி சாதத்துல நல்லெண்ணெயோட ஃபிளேவர் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி நான் லெமன் சாதம் சாப்பிடும் போதும் சரி, இது சாப்பிடும் போதும் இந்த கடலைப்பருப்பு எல்லாம் சாதத்தோட கடிச்சா அப்படி இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி கிரன்ச்சி ஃபீல். அதோடய நல்லா தாளிச்சிருக்காங்க. அந்த தாளிப்பு வந்து தீஞ்சும் போல அப்படியே பொன்னிறமா ஆக்கி அப்படியே சூப்பரா பண்றாங்கப்பா. டேஸ்ட் வந்து ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஃபிளேவர் கொடுத்து அசத்திட்டாங்க. தயிர் சாதத்துக்கு வந்து 3 மிளகாலாம் வச்சிருக்காங்க. 3 மிளகாவோட ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு உருளைக்கிழங்கு நல்லா இருக்குங்க, வச்சுக்கலாம். வேஸ்ட் பண்ணக்கூடாது. தயிர் சாதம் நல்லா இருக்கு. ஆக்சுவலி வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ல நான் இந்த மாதிரி தயிர் சாதம் சாப்பிட்டதே இல்லை. அவங்க சொன்ன மாதிரி வெண்ணெல்லாம் போட்டு தரமா இருக்குங்க. ஒரு ஹோட்டல்ல எல்லாம் தயிர் சாதம் எப்படி குவாலிட்டியா கொடுப்பாங்க அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து நீ ஏன் ஹோட்டல் யூஸ் பண்ணனா ஃபுட்டோட டேஸ்ட் குவாலிட்டி ரெண்டுமே நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. ஆக்சுவலி தயிர் சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா
நல்லா ஒரு 4-5 கரண்டி உள்ள போகுமே. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ல கிடைக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டி கொடுக்காம நல்லா ஒரு பெஸ்டாவே கொடுத்துருந்தாங்க. நான் ஒரு சாப்பாடும் சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 25 ருபீஸ்க்கு வந்து ரொம்ப தரமா இருந்ததுங்க சாப்பாடு. தாராளமா சாப்பிடலாம். இதே வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா சாப்பிட்றவங்க அப்படின்னா ஒரு 40 ருபீஸ்க்கு நீங்க வாங்கி சாப்பிட்டாலே போதும், வயிறு ரொம்ப ஃபுல்லாயிடும். இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்பாட் தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்க. ஹோட்டல் இல்ல, எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எதா இருந்தாலுமே நான் பண்ணணும். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இடையில கொஞ்சம் இஷ்யூஸ்னால என்னால பண்ண முடியல. இதுக்கப்புறம் கண்டினியூஸா ஸ்ட்ரீட் ஃபுட்டும் பண்ணணும், ஹோட்டல்ஸும் வரும். ஏன்னா நீங்க டைம் இருக்கும்போது ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க, டைம் இல்லாதப்ப பாக்கெட்ல மணி இல்லாதப்ப ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து சாப்பிடலாம். எல்லாமே நம்ம சேனல்ல இருக்குங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.